ஹார்முஸ் ஜலசந்தியில் முடக்கிய 700 கப்பல்கள். உலக நாடுகளுக்கான எரிபொருள் விநியோகம் பாதிப்பு. அமெரிக்க தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 165 பேருக்கு ஒரே இடத்தில் கல்லறை. அமெரிக்காவின் மிகப்பெரிய ரேடரை அழித்துள்ளதாக ஈரான் படை அறிவிப்பு. தரம் குறைந்த நிலக்கரியால் 8497 மில்லியன் ரூபாய் நட்டம். சாஜித் பிரேமதாச சாடல். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் 30ற்கு பின்னர் வெளியீடு. நாட்டின் பல பகுதிகளில் வழித்தர சுட்டி பாதிப்பு. வெளியே நடமாடுவோர் அவதானம். செஸ் வரியை படிப்படியாக நீக்குவதற்காக தீர்மானித்துள்ள அமைச்சரவை அங்கீகாரம். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக சுமார் 700 டேங்கர் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் முடக்கியுள்ளன. இதனால் உலக நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த சனிக்கிழமை முதல் ஈரான் மீது தாக்குதல் நடாத்தி வருகின்றன. இதற்கு ஈரான் ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியின் வழியாக செல்லும் உலக நாடுகளுக்கு செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனால் கிழக்கு மேற்கு இடையிலான 86% எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு எரிசக்தி சந்தை பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. கடற்படை பகுப்பாய்வு நிறுவனங்களான விண்ட்வர் மற்றும் கெப்லர் தரவுகளின்படி இந்த நீர்வழிப்பாதை அதிகாரப்பூர்வமாக மூடப்படவில்லை என்றாலும் நடைமுறையில் அது முடங்கியே உள்ளது. மார்ச் 2 அதிகாலை நிலவரப்படி ஒரு சிறிய டேங்கர் மற்றும் ஒரு சரக்கு கப்பல் மட்டுமே பிரதான பாதையில் நகர்ந்தன. ஈரான் நாட்டை சேராத சுமார் 706 டேங்கர் கப்பல்கள் தற்போது ஜலசந்தியின் இருபுறமும் வரிசையாக நிற்கின்றன. இதில் 334 கச்சா எண்ணெய் தாங்கிகள், 109 கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு பொருட்களை கொண்ட கப்பல்கள் மற்றும் 263 சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் கப்பல்கள் அடங்கும். மேலும் 26 கப்பல்கள் சரியான இலக்கின்றி வளைகுடா பகுதிகளில் மிதக்கின்றன. ஓமான் வளைகுடாவிலும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் முடங்கியே உள்ளன. எண்ணெய் சந்தையில் இதன் தாக்கம் உடனடியாக பிரதிபலித்தது. சவுதி அரேபியாவின் ராஸ்தனுரா சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கட்டாரின் ANG ஆலை மீதான தாக்குதல்களை தொடர்ந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 10% உயர்ந்தது. ஒரு பேரல் $80 ஐரோப்பிய எரிவாயு விலை 40% அதிகமாகவும் உயர்ந்தது. இந்த முடக்கம் சில நாட்களுக்கு தொடர்ந்தால் கப்பல்களின் வரிசை அதிகரிக்கும் மற்றும் விநியோகம் முற்றிலும் சீர்குலையும். வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் கப்பல்களுக்கான காப்பீட்டு தொகை ஏற்கனவே பல மடங்கு உயர்ந்துள்ளது. இது உலகளாவிய எரிபொருள் விலையை பெரும் உயர்வை ஏற்படுத்தும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் படைகள் நடாத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட பாடசாலை மாணவிகள் உட்பட 165 பேருக்கான வரிசையாக தோண்டப்பட்டுள்ள கல்லறைகளின் புகைப்படத்தை ஈரான் அரசு வெளியிட்டுள்ளது. ஈரானின் மினாப் நகரில் உள்ள மிகப்பெரிய இராணுவ தளத்தை குறிவைத்து கடந்த 28 இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின. இதில் இராணுவ தளம் அருகே உள்ள பள்ளியை சேர்ந்த மாணவிகள் உட்பட 165 பேர் உயிரிழந்தனர். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் மக்களின் மனசாட்சியை உலுக்கும் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்தார். அதில் திறந்த வெளி மைதானம் ஒன்றில் வரிசையாக நூற்றுக்கணக்கான கல்லறைகள் தோண்டப்பட்டு சுண்ணாம்பு பொடியால் அடையாளமிடப்பட்டுள்ளன. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்கா இஸ்ரேல் குண்டுவீச்சில் கொல்லப்பட்ட மாணவிகள் உள்ளிட்டோருக்கான இந்த கல்லறைகள் தோண்டப்படுகின்றன. அவர்களின் உடல்கள் சிதறி போயுள்ளன. காசா முதல் மினாய் வரை அப்பாவி மக்கள் ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்யப்பட்டனர் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் மிகப்பெரிய ரேடரை அழித்து விட்டோம் என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. கட்டார் தலைநகரம் டோஹாவில் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான படைத்தளம் உள்ளது. அங்கு 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் முகாமிட்டு உள்ளனர். 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டு உள்ளன. டோஹா விமான படைத்தளத்தில் இருந்து புறப்படும் அமெரிக்க போர் விமானங்கள் ஈரான் மீது குன்றுமழை பொழிந்து வருகின்றன. இந்த சூழலில் தோஹா விமான படைத்தளத்தில் நிறுவப்பட்டிருந்த அமெரிக்காவின் AN/FPS 132 என்ற அதிநவீன ரேடரை ஏவுகணைகள் தாக்குதல் மூலம் அழித்து விட்டதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக இந்த நாட்டு ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்காவின்
FPS 132 ரோடர் சுமார் 5000 கிலோமீட்டர் தொலைவு வரை கண்காணிக்கும் திறன் கொண்டது. கட்டாரில் நிறுவப்பட்டிருந்த இந்த ரோடரை ஏவுகணை மூலம் அழித்துவிட்டோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசு தென்னாப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்த நிலக்கரி தரம் குறைந்தது என்பதை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதனால் நாட்டிற்கு 8497 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நாடாளுமன்றத்தில் விசேட கூற்றொன்றை முன்வைத்த அவர் மேலும் தெரிவிக்கையில், ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியுடன் ஒப்பிடும் போது தென்னாப்பிரிக்க நிலக்கரி தரம் குறைந்தது என்பதை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. எதிர்பார்க்கப்படும் 5900 தொடக்கம் 6200 மட்டத்தை தென்னாப்பிரிக்க நிலக்கரி எட்ட தவறிவிட்டது. ரஷ்ய நிலக்கரி ஒரு கிலோவாட் மணிக்கு 0.46 கிலோ சாம்பலை உருவாக்கும் நிலையில் தென்னாப்பிரிக்க நிலக்கரிகள் 0.93 கிலோ சாம்பலை உருவாக்குகின்றது. இது 102% அதிகரிப்பாகும். தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதால் லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அங்கு 300 மெகாவாட் முழுமையான மின் உற்பத்தியை எட்ட முடியாமல் உள்ளது. அதிக சாம்பல் மற்றும் வெப்பநிலை காரணமாக கொள்கலன்கள் மற்றும் ஏனைய இயந்திர பாகங்கள் விரைவாக தேய்மானம் அடைகின்றன. ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட 9 கப்பல் நிலக்கரி தரம் குறைந்தவை என்பதை மறைக்கவே அரசு தற்போது அவசரமாக மீண்டும் 5 நிலக்கரி கப்பல்களை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளது. இது தரமின்மையை மறைமுகமாக ஒப்புக்கொள்வதாகும். நாட்டுக்கு வருடத்திற்கு 6 நிலக்கரி கப்பல்கள் தேவைப்படும் நிலையில் இவ்வாறான தரம் குறைந்த இறக்குமதிகள் மூலம் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படுகின்றது. அமைச்சர்கள் இதனை மறுத்தாலும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ தரவுகள் ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இதற்கு அரசும் நாட்டு மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றார். 2025 தொடக்கம் 2026 ஆண்டுகளுக்கான கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் ஏப்ரல் மாதம் 30ஆம் திகதிக்கு பின்னரே வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகோ தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டிற்கான விடைத்தாள் மதிப்பீடு பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளன. இதன்படி முதலாம் கட்டம் மார்ச் 12ஆம் திகதி முதல் 23ஆம் திகதி வரையும், 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரையும் நடைபெறவுள்ளது. சாதாரண தர பரீட்சைகளின் செயல்முறை பரீட்சைகள் ஏப்ரல் 22ஆம் திகதி முதல் 30ஆம் திகதி வரை நடாத்தப்பட உள்ளன என ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இந்த மதிப்பீடு மற்றும் செயல்முறை பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைந்தவுடனேயே பெறுபேறுகள் வெளியிடுவதாக இறுதி திகதி தீர்மானிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வழித்தடை சுற்றி ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு அத்துடன் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. கொலன்னாவை, கோட்டை, கேகாலை மற்றும் காளி ஆகிய இடங்களில் வழித்தடை சுற்றி ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் காரணமாக பொதுமக்கள் திறந்த வெளிகளில் நடமாடும் போது அவதானமாக இருக்குமாறும், குறிப்பாக இதய நோய் மற்றும் சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்கள் தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இறக்குமதி பொருட்களுக்கு மீதான செஸ் வரியை படிப்படியாக நீக்குவதற்கான யோசனை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசிய தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் வருமானத்தை ஈட்டுதல் போன்ற நோக்கங்களுக்காக செஸ் வரி உள்ளிட்ட சுங்கவரி அல்லாத பிற இறக்குமதி வரிகள் நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் விளைவாக இடைநிலை மற்றும் உள்ளீட்டு பொருட்களுக்கான அதிக இறக்குமதி செலவு காரணமாக ஏற்றுமதி சார்ந்த தொழில்களில் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது. இது சர்வதேச சந்தையில் இலங்கைக்கு பொருட்களின் போட்டித்தன்மையை குறைப்பது ஏற்றுமதி அடிப்படையிலான பொருளாதார வளர்ச்சியை மட்டுப்படுத்தியுள்ளது. எனவே உற்பத்தி செலவை குறைப்பதன் மூலம் ஏற்றுமதி போட்டித்தன்மையை மேம்படுத்தவும், உலக வர்த்தக அமைப்பின் கொள்கைகளுக்கு இணங்கவும் 2634 வகைப்படுத்தப்பட்ட குறியீடுகளின் கீழ் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான செஸ் வரியை 2026 முதல் 2029 வரையிலான 4 ஆண்டுகளில் படிப்படியாக நீக்குவதற்கு நிதி அமைச்சர், ஜனாதிபதி மற்றும் தொழில்துறை அமைச்சர் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தியில் முடக்கிய 700 கப்பல்கள், உலக நாடுகளுக்கான எரிபொருள் விநியோகம் பாதிப்பு. அமெரிக்க தாக்குதல்களில் கொல்லப்பட்ட
165 பேருக்கு ஒரே இடத்தில் கல்லறை. அமெரிக்காவின் மிகப்பெரிய ரேடரை அழித்துள்ளதாக ஈரான் படை அறிவிப்பு. தரம் குறைந்த நிலக்கரியால் 8497 மில்லியன் ரூபாய் நட்டம். சாஜித் பிரேமதாச சாடல். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் 30ற்கு பின்னர் வெளியீடு. நாட்டின் பல பகுதிகளில் வழித்தர சுட்டி பாதிப்பு. வெளியே நடமாடுவோர் அவதானம். செஸ் வரியை படிப்படியாக நீக்குவதற்காக தீர்மானித்துள்ள அமைச்சரவை அங்கீகாரம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.